Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா Black Dog. இந்த திரைப்படம் வெளிநாடு 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனா நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா யூ குவான், ரைட்டர்ஸ் யூ குவான் அண்ட் ரூகே. இந்த திரைப்படத்தில் எட்டி பெங் லேங்கா முதன்மை கதை பண்ணியிருக்காரு. சரிங்க, Black Dog என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான லேங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து திரும்பி வரான். அவன் வந்து ஒரு கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்குள்ளே போகிறான். அந்த தண்டனை முடிஞ்சு அவன் திரும்பி தான் சொந்த ஊருக்கு வரான். நான் சொந்த ஊருக்கு வந்த அப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சைனாவுடைய நார்த்தன் சைடில் இருக்குது, நார்த் வெஸ்ட் சைடில் இருக்குது. சியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டிவிஷனுக்குள்ளே வருதுன்னு வைங்களேன். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இவன் திரும்பி வரும்போது இவன் மேலே மக்கள் பெரிய கோபம்லாம் படுறதில்லை. இவனை வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே சரி விடுப்பா ஆயிடுச்சு ஆனதாச்சு அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. பட் ஆனால் அவனுக்கு ஏக்கச்சக்க வலிகள் உள்ளே இருக்குது. அந்த வலிகளை அவன் எப்படி வெளில காட்ட முடியாமல் தவிச்சிட்டே இருக்கான் உள்ளே. அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான், யார்கிட்டையும் பெருசாக மூவ் ஆக மாட்டான். இடையில அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இவன் போன அப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து குடிச்சு உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு. இதனிடையே இவ்வளோ பிரச்சனை இருக்கிற அவனுக்கு இன்னொரு விஷயம் அந்த ஊரில் நடக்குது. அது என்ன மெயினாக பார்த்திங்கன்னா, பீஜிங் வந்து ஒலிம்பிக்ஸ் நடத்துகிறாங்க 2008ஆம் ஆண்டு. இந்த கதைக்காலம் அந்த 2008ஆம் ஆண்டு தான் நடக்குது. ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது, நெருங்க போகுது. ஸோ நெருங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் முடிவு எடுக்கிறாங்க கவர்மெண்ட். அப்போது மிக முக்கியமாக அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய தொல்லை யாருன்னா, அங்கே வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த தெருநாய்களை வந்து பிடிச்சி வந்து தூக்கி போட்டுடணும் எங்கேயாவது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற அந்த கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஒரு பேட்ரோல் மாதிரி ரெடி பண்ணி அந்த வேலையை கொடுக்க ஆரம்பிங்க அங்கே லோக்கலில் இருக்க எல்லாருக்கிட்டையும். அப்போது அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீ ஏன் பேசாமல் இந்த தொழில் இது ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீ இதுக்கிட்ட வா, இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான், உனக்கு சம்பாத்தியமாக பணமும் கிடைக்கும், ஸோ வாழ்வாதாரமும் சீராகும் அப்படின்னு அவர் சொல்கிற ஐடியாவை கேட்டுட்டு அவனும் உள்ளே வரான். இதில் என்ன நான் உள்ளே வந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் டாக் கருப்பு நாய், அது வந்து பயங்கர ராபிஸ் பிடிச்சி வெறி பிடிச்சி அலையிற ஒரு நாயாக இருக்குது. அந்த நாயை பார்த்தா எப்படியாவது கண்டுபிடிச்சி அடைக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருமே இருக்காங்க, அந்த ஊர் மக்களும் சரி இவங்களும் சரி. அந்த கருப்பு நாய் கூட எதிர்பாராமல் ஒரு கனெக்ஷன் இவனுக்கு ஆகுது. அந்த பிளாக் டாக் கூட கனெக்ஷன் ஆகணும் அப்புறமா அவன் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த கதைக்காலமேங்க. சரி, பிளாக் டாக் பொறுத்த வரைக்கும் இந்த படம் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த உயிரினமாக இருந்தாலும் தன்னோட சர்வைவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது பிடிப்பு. அந்த பிடிப்பு இல்லைன்னா வாழ்க்கை வந்து வாழ முடியாது. இந்த விஷயத்தை தான் இந்த படம் ரொம்ப ஆழமாக பேசுது. இதில் பியூட்டியாக என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் இந்த படத்தில் எடுத்துக்கப்பட்ட பேக்ரவுண்டில் அந்த பொலிட்டிக்கல் நுவான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பொலிட்டிக்கல் நுவான்சஸை ரொம்ப அழகாக அடிச்சு தூக்கிறார் டைரக்டர். ரொம்ப ரொம்ப அழகாக அடிச்சு தூக்கியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒலிம்பிக்ஸ் நடக்கிற டைமில் தான் மக்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, இந்த நாட்டை வந்து சீரமைக்கணும்னு நினைக்கிற அந்த கவர்மெண்ட்டை வந்து சாடாமல் சாடுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக திரையில் கடத்திருக்காருன்னு சொல்லணும். இந்த ஸ்டோரி எடுத்துக்கொண்ட கதைக்கு இஸ் டன் அ ஜஸ்டிஸ் டைரக்டர் வந்து. ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப பொறுமையாக தான் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீட் ஃபிலிம்லாம் கிடையாது, ரொம்ப பொறுமையாக தான் போகும். இந்த அதராக இட்ஸ் ஒரு டாக் ஃபிலிம். நீங்கள் டாக் ஃபிலிம்ஸ் பார்ப்பாங்க நிறைய பேர் அச்சிக்கோலாம் பார்த்துருப்பீங்க. ஐம் நாட் அ பிக் லவர் ஆஃப் இட். 8 Below நான் பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் ஆனால் இந்த டாகை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அது பின்னாடி எடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 ஆழமானதாக நான் உணர்கிறேன். ஏன்னா ஒரு சக மனிதனாக தாண்டி எல்லா உயிரினங்களுக்குமே பிடிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒன்று ஆல்ரெடி சொன்ன இந்த பாயிண்ட். இன்னொன்று, நீங்கள் எல்லாரும் கூட பழகலாம், எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை. அதை வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த படம் முடிவதற்கு ஒரு 20 நிமிடங்கள் முன்பு ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த மக்கள் எல்லாமே சோலார் எக்லிப்ஸ் பார்க்க ஊரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அப்போது அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஒன்றா அப்படியே அந்த ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வரும். அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக யோசிக்கப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இவனை வந்து எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து இவன் எப்படியாவது இதாக பண்ணணும்னு நினைக்கிற இடங்களில் வந்து அந்த இடமை காட்சிப்படுத்த விடவும் சரி, அந்த கேரக்டராகவே வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அந்த உண்மை வந்து வெளில வரும் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அதை சொல்லுவாங்க, பெருசாக அவங்களுக்கு எடுப்படாமல் போனால். ஆனால் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவன் மேலே என்ன தப்பு இருக்குது, செய்யாத அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணலையே அப்படின்ற பாயிண்ட்டும் அந்த இடத்துல அந்த கேரக்டரை ஒரு அவன் ஏன் அப்படி இருக்கான்றதுக்கு ஸ்டேபிள் பண்ண இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நுவான்சஸாக நிறைய இடத்துல கொட்டியிருக்காருங்க டேரக்டர்.
ஸோ நீங்கள் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கறது இந்த நுவான்சஸ் பாயிண்ட் தான். இந்த நுவான்சஸ் பாயிண்ட்டை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த படம் வந்து ஸ்லோவாக போகுது, ரொம்ப டவுனாக போகுதுலாம் உங்களுக்கு தெரியாது. அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் இறுதியில் ஒரு கட்டத்தில் முடிவை நோக்கி நிறுத்திடும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச அந்த கிளைமேக்ஸ் ரெசல்யூஷன், ஒரு 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 பாயிண்ட் இருக்கும், இங்கேருந்து இங்கே தாண்டக்கூடியப்போ நீங்கள் படம் பண்ணணும் இந்த மாதிரி வச்சுங்க, தாண்டக்கூடிய அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவனால் அது பண்ண முடியாமல் போயிடும். பட் ஆனால் அது முக்கியம் இல்லை, இங்கே பிடிப்பு வேணும். பிகாஸ் வி ஹேவ் டு மூவ் ஆன், வி ஹேவ் டு ஹிட் த ரோட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குல்ல. அது அந்த இடத்துல ஃபைனலாக ஒரு விஷயம் பண்ணி கதாநாயகன் அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான், வா இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் படம் பார்க்க முடியும் போது நமக்கு அது தோன்றது வந்து நான் படத்தின் இயக்குனர் வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து நடிகர் நிறைய நடிச்சிருக்காங்க. பட் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து லேங்கா பண்ண எட்டி ஃபங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். அதே மாதிரி இவங்க நாய்களை வேலை வாங்கின இடங்கள் எல்லாமே சூப்பர். எல்லா நாய்களுமே மிக முக்கியமாக அந்த பிளாக் டாகை வேலை வாங்கியிருக்காங்க பாருங்கள், அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க அந்த பிளாக் டாக் அந்த படத்தில். ஸோ அந்த டாகை நம்ம குறிப்பிட்ட இந்த இடத்துல சொல்லலாம். அங்கே ட்ரெயினிக்கு தான் வாழ்த்துக்கள். நிஜமாகவே அவங்க ரொம்ப நல்லாவே ட்ரெயின் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லணுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டன் ரிகார்ட் பிரிவில் அன்சர்டன் ரிகார்ட் வந்து வின் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி அன்சர்டன் ரிகார்டுக்கு இந்த படம் நாமினேட் ஆகிருக்குங்க. ஓவராலாக அந்த படம் இதை தவிர்த்து 4 வின்ஸும் ஆகிருக்குங்க நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில். டெஃபினட்டாக நீங்கள் பிளாக் டாக் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் உடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.